வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம்னு பார்த்துருக்கோம். நீ நேற்று சொன்னதை நான் மறந்துட்டேன். அதாவது ஒரு விஷயம் நான் சொன்னதை மறந்துடு அப்படின்னு சொல்லும் போது, நீ சொன்னதை நான் மறந்துட்டேன், நீ நேற்று சொன்னதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றத ஐ forgot what you said yesterday அப்படின்னு சொல்லலாம். ஐ forgot what you said yesterday அப்படின்னா நீ நேற்று என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன் அந்த மாதிரி சொல்றது. நீ போய் கருவேப்பிலையை ஒடிச்சிட்டு வா. இது அம்மாங்கெல்லாம் சொல்லுவாங்க, கண்டிப்பா கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கும் போது போய் கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃப்ரெஷ்ஷா மரம் இருக்கவங்க வீட்டுல எல்லாம் கண்டிப்பா தெரியும். அத கோ பிக் சம் கரி லீவ் அண்ட் கம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா கோ அண்ட் கெட் சம் கரி லீவ் ஃப்ரம் தி ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லுவோம். ஏன்னா மரத்துல இருந்து கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றத நம்ம சொல்ற விதத்துல மாத்திக்கலாம். நான் நேத்து உன்கிட்ட சொன்னதை அவன்கிட்ட சொல்லு. நான் நேத்து உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு சொல்லு. டவுட்டா நம்ம கிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் நேத்து உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தோம் அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோவமா. இது எந்த ஒரு சுச்சுவேஷன்ல வேணாலும் வேற வேற டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெல் ஹிம் வாட் ஐ செட் யூ எஸ்டர்டே. நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ நேத்து அதை அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றது. டெல் ஹிம்னா அவன்கிட்ட சொல்லு. வாட் ஐ செட் யூ எஸ்டர்டே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்ட்டு நேத்து அப்படின்னு சொல்றது. உனக்கு சப்பாத்தி பிடிக்குமா, உனக்கு இட்லி பிடிக்குமா, உனக்கு பூரி பிடிக்குமா, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. அதுல இப்போ உனக்கு சப்பாத்தி பிடிக்குமா அப்படின்னு கேட்கறத டு யூ லைக் சப்பாத்தி அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா டு யூ லைக் கர்ட் ரைஸ், டு யூ லைக் பூரி, இந்த மாதிரி கேட்கலாம். இதுல நம்ம என்ன கேட்க விரும்புறோமோ அதை வச்சு நம்ம கேட்டுக்கலாம். இதுல டு யூ லைக் சப்பாத்தி அப்படின்னா உனக்கு சப்பாத்தி பிடிக்குமா அப்படின்னு கேட்கறது. டு யூ வாண்ட் சப்பாத்தி அப்படின்னா உனக்கு சப்பாத்தி வேணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஒவ்வொரு வேர்ட் மாத்தணும் அப்படின்னாலே ஒரு சென்டென்ஸோட மீனிங் சொல்லலாம். நம்ம வீட்டுல ஒரு பொருளை மறைச்சு வச்சிருக்கோம்னு வைங்களேன். அவன் பார்த்துட்டானா இதையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவன் இதைதான் பார்த்தான் அப்படின்னு சொல்றத திஸ் இஸ் வாட் ஹீ சா அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் வாட் ஹீ சா அப்படின்னா இதைதான் நம்ம பார்த்தான், அவன் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுல இதைதான் அவன் பார்த்தான் அப்படிங்கிறது தான் திஸ் இஸ் வாட் ஹீ சா அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், இது எப்போது இருக்கும். ஒரு கடையை வச்சுக்கோங்களேன். ஒரு கடை ஒரு டைம்ல இந்த டைம் இது எப்ப இருக்கும் இந்த கடை அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அத when will that be, when will that be அப்படின்னா அது எப்போது இருக்கும், அது எப்ப இருக்கும், அந்த மாதிரி கேட்கறத when will that be அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பாத்திரலாமா. ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு செக்அப்காகவோ இதுக்காகவோ போறோம், இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துக்கிறோம். அப்படிங்கும் போது இதுல பயப்பட என்ன இருக்கு, பயப்பட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றத there is nothing to fear. there is nothing to fear அப்படின்னா இதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை there is nothing to fear அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா. நம்ம டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்சஸ் தான் நான் நிறைய கொடுப்பேன். ஸோ இதை கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்துடும் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா. நான் வாரத்துக்கு 2 நாள் ஜிம் போவேன். ஐ கோ டு ஜிம் ட்வைஸ் அ டே அப்படின்னு சொல்லலாம். ட்வைஸ்னா 2, த்ரைஸ்னா 3 டைம்ஸ், ஒன்ஸ்னா ஐ கோ டு ஜிம் ஒன்ஸ் அ வீக் அப்படின்னா ஒரு டைம் போறது. ட்வைஸ்னா 2 டைம்ஸ், த்ரைஸ்னா 3 டைம்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா வரும். நீங்க படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். Keep supporting me. Stay tuned for next video. Tata, bye.